ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் பிலால். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சினிமான்னு எடுத்துட்டாலே ஒன்று வந்து நிறைய அதாவது ஒரு பிரம்மாண்டமான ஒரு வெற்றி ஒன்று இருக்கும். இதே சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரோலாக இருக்கட்டும், ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமா இருக்கட்டும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கலந்துட்டே வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு 2 அப்டேட்ஸையும் சில விஷயங்களையும் பற்றி இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அது முக்கியமாக எஸ்கேவும் அதுக்கப்புறம் விமல் அவங்க 2 பேர்த்த வச்சு ஒரு முக்கியமான ஒரு சர்ச்சை பேச்சு வந்து ஒன்று இப்போ வெளியே வந்துட்டு இருக்கு. இது பெருசாக பேசப்பட போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு வந்து அடிபட்டு இருக்கு. ஸோ அது என்ன அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெயிலர் 2 படத்துக்கு வந்து நம்ம எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு வந்து அதாவது இப்போ வந்து அதுக்கான சின்னதாக ஒரு டீசர் ஒரு சின்ன ட்ரைலர் மாதிரி வந்து விட்டுருந்தாங்க. ஏன்னா இப்போ அது ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி சின்னதாக ஒன்று விட்டுருந்தாங்க. ஜெயிலர் 2 வந்து நாங்கள் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அறிவிப்பு வீடியோ மாதிரி ஒன்று விட்டுருந்தாங்க. இதுக்கடுத்து இந்த படத்தில் யாரெல்லாம் நடிக்க போகிறா, இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா மற்ற இண்டஸ்ட்ரியிலேருந்து நிறைய பேர் வந்து உள்ளே இறக்கி கேமோஸ் மேன்லாம் கொடுத்து நிறைய பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி இதுலேயுமே நிறைய பேர் வருவாங்களோ, வேறு கேமியோஸில் வேறு யாராவது வருவாங்களோ, ஏன்னா இப்போ வரை இல்லாதவங்க புதுசாக யாராவது வருவாங்களோ அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்க இடத்துல புதுசாக ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி படத்தில் இருந்தார்ல விநாயகன், அவர் அதாவது வில்லனார் நடிச்சார்ல, யார் நம்ம வர்மா, அவர் தான் திரும்ப அவரே உள்ள வர போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்து வெளியே வந்துருக்கு. என்னடா அவர் தான் போன படத்துல இறந்துட்டாரு, எப்படி இதுக்குள்ள வருவாரு? அது நல்லாவே தெரிஞ்சு அவர் வந்து உள்ள ஏதோ எண்ணெய் சட்டிகளை போட்டு வறுக்கிற மாதிரி போட்டாங்க. திரும்ப எப்படி வெளியே வருவாரு அப்படிங்கிற பேச்சு வந்து அடிபட்டு இருக்கு. ஒருவேளை ஃபிளாஷ்பேக்கா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த கேள்வியும் ஒரு குழப்பமே வந்து ஃபேன்ஸுக்கு மத்தியில் உருவாயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கர் சார் வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், பிரம்மாண்டமான நிறைய படங்கள் கொடுத்துட்டே இருக்காரு. பிரம்மாண்டம் அப்படின்னு பேரை கேட்டாலே சங்கர் சார் அவர் தான் வந்து ஞாபகத்துக்கு வருவாரு. அவர் அடுத்தது பண்ண போற படம் அப்படி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேல்பாரி அப்படிங்கிற ஒரு நாவலை பேஸ் பண்ணி தான் நான் வந்து எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்தியன் 2 ஓட படம் வந்து எப்படி போயிருச்சு, இப்போ கொஞ்ச நாள் அது எப்படி ஒரு ட்ரோல் மெட்டீரியலா மாறிடுச்சு அப்படிங்கிறது வந்து தெரியும். ஸோ இதுக்கடுத்து நான் வெற்றி நான் கொடுப்பேன், ஏன்னா என் படங்கள்லாம் எப்படி இருக்குண்டா, இது ஒன்று தாண்டா போயிருச்சு, இதுக்கடுத்து படுறேன் நான் சூப்பரா படம் பிடிச்சிரும் படுறேன் அப்படிங்கிற மாதிரி வேல்பாரி அப்படிங்கிற ஒரு நாவலை பேஸ் பண்ணி ஒரு படம் எடுக்க போறதா வந்து ஒரு தகவல் வெளியே வந்திருக்கு. இதோடைய ஷூட்டிங் 2026 தொடங்க போகுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுல வந்து கதாநாயகனா யார் நடிக்க வைக்க போறாங்க அப்படின்னு அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சூர்யா சார் தான் வந்து சூஸ் பண்ணியிருக்கிறதா வந்து சொல்றாங்க. இது வந்து கன்ஃபார்ம், அதாவது இப்போ எப்படி வந்து ரஜினி சார் யார் கூட பண்ண போறாங்க அப்படின்ட்டு ஒரு காசிப் மாதிரி ஒரு மாதிரி பேசப்பட்டுட்டே போயிட்டு இருக்கோ, அதே மாதிரி சூர்யா சாரும் வந்து நடிக்க போறாங்கிற ஒரு தகவல் இருக்கு. ஆனா இது அதிகாரப்பூர்வமா இன்னும் அவங்க அறிவிக்காம தான் வந்து இருக்காங்க. ஸோ இது ரெண்டாவது விஷயமா இருக்கு. அதுக்கடுத்து மூணாவதா ஒரு சர்ச்சைக்குரிய விஷயம் நான் சொன்ன மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்கே சாரும் விமல் சாரையும் வச்சு ஒரு சர்ச்சைக்குரிய விஷயம் வந்து போயிட்டு இருக்கு. நீங்க ரீசெண்ட் டைம்ஸ்ல நிறைய விமல் சாருடைய இன்டர்வியூஸா இருக்கட்டும், அவர் டிவி அதுக்கப்புறம் டெலிவிஷனா இருக்கட்டும், சோசியல் மீடியாலாம் வந்து அவருடைய இன்டர்வியூஸ் இந்த மாதிரிலாம் பேசுறதெல்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க. ஒரு ஹீரோவை எப்படி கேட்கணுமோ, அதாவது ஒரு நல்ல ஒரு நடிகர்கிட்ட இந்த மாதிரியான கேள்விகள் கேட்கணுமோ அதெல்லாம் இல்லாம ஒரு மட்டத்தனமான கேள்விகளாக கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நியூஸ் வந்து வெளியே வந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அவர் சும்மா உதாரணத்துக்கு சொல்லணும்னா, உங்க கூட தான் சேர்ந்து வந்து எஸ்கே நடிச்சாரு, அவர் வந்து எவ்வளோ பெரிய லெவலுக்கு போயிட்டாரு, நீங்க ஏன் இன்னும் அப்படியே இருக்கீங்க, இந்த மாதிரியான கேள்விகள்லாம் கேட்கறது வந்து ஒரு மிகப்பெரிய தவறு. விமல் வந்து நிறைய நல்ல படங்கள்லாம் கொடுத்துருக்காரு, அவருடைய படங்கள் எல்லாமே திரும்ப பார்க்கக்கூடியதாக இருக்கும், அடிக்கடி நம்ம பார்த்த படங்களாகவே இருக்கும், அதாவது திரும்ப திரும்ப நம்ம பார்க்கக்கூடிய அந்த மாதிரியான ஒரு படங்களை தான் வந்து கொடுப்பாரு. அவருடைய படங்கள் எல்லாமே வந்து வெற்றி படம் தான். ஒரு சில படங்கள் தோல்வி படமா இருந்தாலும் அவர் கடைசியாக வந்து விலங்கு வரையுமே வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி இதாகவே வந்து அமைஞ்சுது. ஸோ இந்த இடத்துல இருக்கிறவரை வந்து நீங்க எப்படி விமர்சனம் பண்ணி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சினிமா வட்டாரத்தில் எல்லாரும் நிறைய பேர் வந்து பேசிட்டு இருக்காங்க. எப்படி ஒரு ரஜினி சார் கமல் சாரை வந்து ஒரு சின்ன நடிகர்கள் கூடயோ இல்ல அவங்களையே வந்து வேற யாரு கூடயோ வந்து ஒப்பிட்டு பேசினா ஒரு கோவம் வருதோ, அதே மாதிரி தான் இவங்களுக்குமே வரணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசியிருக்காங்க. இது எப்படி அவங்க கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுக்கு விமலுமே வந்து இப்போ வர இன்டர்வியூஸ் எல்லாத்துலையும் வரக்கூடிய இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் அவர் பகிர்ந்துக்கிற எல்லாத்துலையும் வந்து திருப்பி இதுக்குமே ரிப்ளை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு மூஞ்சில் அடிச்ச மாதிரி நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக ஏதோ பதில் சொல்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாரு. இதுல வந்து எனக்கும் எஸ்கேக்கும் ஏன் சண்டை மூட்டி வர்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்லாம் வந்து அவருமே வந்து வெளியே சொல்லியிருக்காரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் பேரை கூட சொல்லாமா என்னன்னு தெரியல, ராஜா அவர்கள், ராஜான்னு சொல்றேன், அதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் வந்து எல்லா அவருடைய பாடல்கள் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இப்போ ரீசெண்ட் டைம்ல கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காரு அப்படிங்கிறது தெரியும். அஜித் சாரோடைய கடைசியாக வந்த படம் குட் பேட் அக்லி, அந்த படம் வந்து எல்லாருக்குமே தெரியும், ஒரு ஃபேன் பேஸ்டு படம் அப்படின்னு வந்து சொல்லலாம். என்ன ஸ்டோரி எதுவுமே புரியாது, ஆனால் படம் வந்து ஃபேன்ஸுக்கு தான் அப்படின்னு சொல்லி உருவாக்கப்பட்ட அந்த படத்துல ராஜா சாரோடைய பாடல்களை வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அது ஒரு பிரச்சனையா வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்குமே வந்து இப்போ கேஸ் போட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்து உண்டாயிருக்கு. அதுக்கு வந்து கோர்ட்டு தரப்புல இருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்ல நாங்கெல்லாம் இதுக்கெல்லாம் இது பண்ணிட்டு இருக்க முடியாது, இதுக்கெல்லாம் கேஸ் போட முடியாது அப்படின்னு சொல்லி அந்த கோரிக்கையை வந்து ரத்து பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து வெளியிருந்திருக்கு. ஸோ இந்த விஷயத்தை பத்தி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கீழே வந்து கமெண்ட்ஸை சொல்லுங்க.